ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணியை இலங்கை அணி வீழ்த்தும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே இலங்கை அணியை நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது. கண்டிப்பாக அவங்க பெரிய ஒரு டாமினேஷன் இப்போது கிரிக்கெட்டில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இலங்கை அணியின் முன்னாள் விக்கெட் கீப்பர் மற்றும் நட்சத்திர பேட்ஸ்மேனான குமாரா சங்ககாரா இலங்கை அணி வெற்றி பெற்றதுக்கு வாழ்த்துகளும் சில பல இந்திய அணி குறித்து கருத்துக்கள்லாம் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, குமாரா சங்ககாரா அவர் பார்த்தீங்கன்னா ஒரு லெஜெண்டரி பேட்ஸ்மேன் சொல்லலாம். இலங்கை அணிக்கு கோசரம் நிறைய சாதனைகள் படைச்சிருக்காரு, நிறைய ரன்கள்லாம் அடிச்சிருக்காரு. அவர் இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, இலங்கை அணி நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. அதுவும் 27 வருஷத்துக்கு அப்புறம் சீரீஸை வின் பண்ணியிருக்காங்க இந்திய அணிக்கு ஆப்போசிட்டாக. ரொம்பவே பெருமையாக இருக்குது. கண்டிப்பாக அவங்களோட இதுக்கு மேலே தான் அவங்களோட வளர்ச்சி நீங்கள் பார்ப்பீங்க. இது யாராலையும் தடுக்க முடியாது. நல்ல ஒரு டேலண்ட் உள்ள டீம் தான். இதுக்கு மேலே நாங்கள் ஒரு காலத்தில் இருந்த அணி போல் இலங்கை அணி மீண்டும் திரும்பி வரும், எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் இந்திய அணி நான் குறை சொல்லலை. இந்திய அணி நல்ல வீரர்கள் தான், நல்ல கிரிக்கெட் தான் ஆடிட்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் இப்போ கரண்ட் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இலங்கை அணி நல்லா விளையாடினால மட்டும்தான் அந்த சீரீஸை வின் பண்ண முடிஞ்சிச்சு. அதனால் கண்டிப்பாக இலங்கை அணியோட ஃப்யூச்சர் நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்ககாரா பேசியிருக்காப்புல. கரெக்டு தாங்க அவர் சொல்கிறது. ஏன்னா இந்திய அணி அந்தளவுக்கு ஒஸ்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸாக கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இலங்கை அணிக்கு 27 வருஷமாக சீரீஸே நம்மக்கிட்ட வின் பண்ணலாம். அப்போ எந்த அளவுக்கு நம்ம இருந்த முன்னாள் பிளேயர்கள்லாம் டாமினேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க இலங்கை அணியை. ஆனால் அதை இப்போ ஈஸியாக விட்டு கொடுத்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஓடிஐ ஜெயிக்க வேண்டிய மேட்ச் இந்த ஹர்தீப் சிங்கால் தோற்றோம். செகண்ட் மேட்ச்சு ஓப்பனிங்கில் நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்தோம், மிடில் ஆர்டர்லாம் தோற்றோம். லாஸ்ட்டு மேட்ச்சு டீமால் தான் தோற்றுனே சொல்லலாம். ஏன்னா 138 ரன் இருக்க போது யாரையும் குறை சொல்ல முடியல பேட்ஸ்மேனில். போலர்ஸ் எல்லாம் நல்லா போட்டாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு மோசமான ஒரு கிரிக்கெட் விளையாடி இருக்கிறதுனால நிறைய பேர் விமர்சனம் வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. முக்கியமாக கௌதம் கம்பீர் மேலே. ஏன்னா அவர் தானே கோச்சாக பொறுப்பேற்று முதல் சீரீஸில் இந்த மாதிரி ஒரு மோசமான ரெக்கார்டு படைச்சிருக்காரு. எல்லாருமே கண்டிப்பாக கோவத்தில் இருப்பாங்க. அவர் இது கோச்சிக்கு சரியில்லை, கோச்சு வேறு பார்த்துக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விமர்சனம் வச்சிட்டு இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக மேலும் வர சீரீஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் அணிக்கு வரப்போது. அடுத்த 19ஆம் தேதி பங்களாதேஷ் அணி கூட விளையாட போகிறாங்க. அதிலலாம் சில பல தப்புக்கள்லாம் மாற்றணுங்க. ஏன்னா நம்ம இலங்கை கிட்ட அசிங்கப்படுத்திட்டோம், திரும்பி போயிட்டு பங்களாதேஷ் கிட்ட அசிங்கப்பட வேண்டிய சுச்சுவேஷன் வரக்கூடாது தான் நான் நினைக்கிறேன். அதனால் கண்டிப்பாக ஒரு நல்ல டீம் எடுங்க, நல்ல ஒரு பிளேயர் செலக்ட் பண்ணுங்கள். ருத்ராஜ் கைக்வாட்லாம் சூப்பரான ஃபார்மில் இருக்கிற பிளேயர். அவரெல்லாம் ஏன் எடுக்க மாட்டேறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஐபிஎல் அவரோட டேலண்ட் காட்டினார். அப்புறம் அந்த அயர்லாந்து சீரீஸில் அவரோட டேலண்ட் ஃபுல் டேலண்ட் காட்டினார். எவ்வளோ டேலண்ட் காட்டி அவருக்கான வாய்ப்புகள் மறுக்குதுன்னே சொல்லலாம். சுஷ்மன் கில்க்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பிசிசிஐ. அது என்ன ஒரு பாலிடிக்ஸ் நடக்குதா என்னன்னு தெரியல. பட் ருத்ராஜ் கைக்வாடும் ஒரு நான் கில்ல நல்ல பிளேயர்னு சொல்லலை, பட் ருத்ராஜ் கைக்வாடும் ஒரு நல்ல பிளேயர்னு மட்டும்தான் சொல்கிறேன். அதனால் கண்டிப்பாக ருத்ராஜ் கைக்வாடுக்கு 10 சீரீஸ்லாச்சும் வாய்ப்பு கிடைக்குதா நான் வெயிட் பண்ணி பார்க்கணும். நீங்கள் சொல்லுங்கள், கில்லுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டால் நம்ம ருத்ராஜ் கைக்வாடு ஓப்பனிங் நல்லா இருப்பாரா இருக்க மாட்டாரா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கிட்டா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.